வணக்கம். நான் தினேஷ்குமார் ரவீந்திரன் பேசுறேன். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம முடிக்கும் போது சால்ட் வாட்டர் ஃபிஷிங் பத்தியே நிறைய கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் வாட்டர் பத்தி நீங்க எதுவும் இது பண்றதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த வீக்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார் ஃபிஷிங் மெயினாக ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்க்க போனால் நம்ம ஊரில் வந்து நிறைய லேக்ஸ் இருக்கு, பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ லேக் பாண்ட்லாம் என்ன மாதிரி ஃபிஷிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹு, கட்லா, மெர்கல், காமன் கார்ப், கிராஸ் கார்ப். ஸோ இந்த மாதிரி ஸ்பீசிஸ் தான் நிறைய நம்ம லேக்ஸ்லலாம் இருக்கு. ஸோ இப்போ அதை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ், என்ன மாதிரி ஹூக் செட்டிங்ஸ் இருக்கு, ஸோ என்ன மாதிரி பெயிட்ஸ் அது பண்ணலாம், ஸோ அதுதான் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கார்ப் பெயிட்டு, பேசிக் ஒரு கார்ப் பெயிட் பண்றது எப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஓகே. பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கார்ப் ஃபிஷிங்க்கு தேவையான பெயிட் பண்றதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரிசி, அப்புறம் அவல் ஒரு கப்பு, மக்காச்சோளம் ஒரு கப்பு, வறுத்த கடலை அது வந்து 2 கப்பு, ஏலக்காய் ஒரு 20 ஏலக்காய், சோயா சோயா வந்து ஒரு கப்பு, சுகர் ஒரு கப்பு, அப்புறம் பிரெட் ஒரு பிரெட் பாக்கெட்டு தேவையானதா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸு. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கோம் இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ஸு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைக்கலாம். ஸோ நீங்கள் சுகரை வந்து அரைக்கும் போது சுகரோடு சேர்த்து நீங்கள் ஏலக்காவே ஒன்றா போட்டு
அரைச்சிடலாம். நான் ஏலக்காய் நீங்கள் தனியாக போட்டால் அது மிக்சியில் கிரைண்ட் ஆகாது. ஸோ ஒன்று அரிசி கூட போட்டு அரைச்சிடலாம், இல்லைன்னா நீங்கள் சுகருக்கு கூட போட்டு. ஸோ நான் இப்போ எல்லா பொருட்களையும் எப்படி அரைச்சி எல்லாத்தையும் ஒரே கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிரெட்டை நம்ம இப்போ எப்படி கிரைண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி பிரெட் கிரம்ஸ் மாதிரி தூள் தூளாக இது பண்ணுற மாதிரி பிரெட்டை இது பண்ணி அதை தனியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணதை வந்து இதை எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு நம்ம தனியாக பேக் பண்ணி வச்சுக்கணும் இதை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ இங்கே மேலே தெரியுதா கிளியரா? ஸோ இதில் ஏதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம். சப்போஸ் ஒன்று ரெண்டு ஏதாவது அரையாமல் இருந்ததுன்னா. ஸோ உங்கள் பெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இது ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பெயிட்டு. ஸோ இப்போ பிரெட்டை நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு இது தனியாக வச்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெயிட்டை எப்படி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றது, ப்ளஸ் இந்த பெயிட்டை வந்து அந்த நம்ம ஸ்ப்ரிங் ஃபீடரில் எப்படி அந்த பெயிட்டை வச்சு இது பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுன்றது தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ பெயிட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, என்னென்ன பண்ணணுன்றதை இப்போ பேசிக்காக சொல்லி வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பெயிட்டை வந்து கன்சிஸ்டன்சி எப்படி கொண்டு வரோன்றதை பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இங்கு பொருட்கள்லாம் போட்டுமோ எல்லாத்தையும் அரைச்சி இப்போ இது ஒரு பெயிட் மிக்ஸாக வச்சுருக்கோம். ப்ளஸ் இப்போ நம்ம வந்து ப்ரெட்டையும் தனியாக வச்சுருக்கோம் இப்போ. ஸோ ஒன்று நம்ம இதை ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு கடைசியில் ப்ரெட்டை மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரெட்டையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து நம்ம எப்படி அதை ஸ்ப்ரிங் ஃபீடரில் போடுறோன்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ பெயிட்டை வந்து ப்ரெட்டையும் பெயிட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்கு எப்படி கொண்டு வரோன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு லட்டு மாதிரி இது பண்ணணும், சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த பிரெட் இந்த வெயிட் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டோடனே உள்ளே போய் அது கரையிற அளவு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மீன் வந்து இதுவாக இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த வெயிட் வந்து அங்கே போய் கரையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க. மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சுன்னா வெயிட்டோட பர்பஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸோ நீங்கள் கையில் எடுத்து இது பண்ணிங்கன்னா பால் மாதிரி ஆகணும். ஆனால் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்க, என்ன ஒரு பால் மாதிரி உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் தண்ணியில் போயிட்டோன்னே அது ஈஸியாக இது வர மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்கள் வெயிட்டு பக்கம் இருக்கும். இந்த இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 15 காஸ்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் இந்த பண்ண வெயிட்டில். ஸோ ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வெயிட்டோட கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ இதை வந்து மேலே ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபீடரு ஹேர் ரிக்கு. ஸோ இப்போ இந்த வெயிட்டை வந்து இதில் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃபீடரில் வந்து நீங்கள் 2 கையிலையுமே வெயிட் எடுத்துக்கோங்க. வெயிட் எடுத்துகிட்டு ஃபீடரை நடுவில் வச்சுட்டு
நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வெயிட்டை வந்து இந்த ஃபீடரில் போட்டுட்டோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் ஃபிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஃபீடரில் வந்து நம்ம வெயிட்டை வைக்கணும். வச்சுட்டு இதை காஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ராடை ஒரு ஸ்டாண்டில் நிற்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஹூக் ஆன பிறகு தான் நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு ராடை கையில் எடுப்போம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினதில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ பெயிட்டோட இன்க்ரீடியன்ஸு, பெயிட் எது இதெல்லாம் அரைக்கணும், ஸோ எல்லாத்தையும் அரைச்சிட்டு ப்ரெட்டு இதெல்லாம் போட்டு இந்த வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹேர் ஃபீடர்லேயும் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றதையும் உங்களுக்கு காமிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கார்ப் பெயிட் வந்து எப்படி பண்ணுன்றதை பற்றி, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணணும், ஒரு பேசிக் கார்ப் பெயிட்டை நீங்கள் ரோவு கட்டலாம், மிருகெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு லேக்கில் போய் ஃபிஷிங் பண்ணுறீங்க, ஒரு குளத்துல ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்த பெயிட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் பெயிட்டை. ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் இந்த பெயிட்டை. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹேர் ரிக்கில் ஃபீடர்லேயும் எப்படி அதை வெயிட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெயிட்டை வச்சு நாங்கள் நாளைக்கு ஃபிஷிங் போக போகிறோம். ஸோ எங்களுக்கு எப்படி இருக்குது லக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ நான் அந்த ஹேர் ரிக் வந்து நீங்கள் காமிச்சிருந்தேன். ஸோ அதை எப்படி செய்யணும், நீங்களாவே ஹேர் ரிக்கை எப்படி செய்யலான்றத அதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.